Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கு உண்டான முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, சரியா, இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டுனுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், சரியா. ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் வந்து ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் ஃபுல்லாகவே இருக்குது. தேர்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 3.8 வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வச்சுருப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் தேர்ட் சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஃபோர்த் சாப்டரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி 8 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு ஃபோர்த் சாப்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இருக்கக்கூடிய போர்ஷனாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆனால் தேர்ட் சாப்டருக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் சாப்டரும் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் தேர்ட் சாப்டரை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 5 மார்க் கொஸ்டின்ல எதெல்லாம் முக்கியமானது அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ல எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத நான் எழுதி போட்டிருக்கேன், சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்த்தலாம். 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.11, 1.18, 1.21, 1.23 அண்ட் 1.24 3 6 1 7 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல 6th சம்மும் 7th சம்மும், 1.2ல ஃபர்ஸ்ட் சம்மும் 5th சம்மும், 1.3ல 3rd சம், 5th சம், 6th சம், 7th சம், 8th சம், 10th சம், தென் 1.4ல செகண்ட் சம், 9th சம் அண்ட் 12th சம், சரியா. அப்புறம் 1.5ல செகண்ட் சம், 6th, 7th, 8th, 9th, 10th. இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது, சரியா. அடுத்த செகண்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.5, 2.8ல இருந்து 3.2 வரைக்கும், 2.28ல இருந்து 2.32 வரைக்கும், அப்புறம் 2.36ல இருந்து 3.9 வரைக்கும், அப்புறம் 2.43, 44, 45, 2.51, 53, 55, 56. செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய சாப்டர்ஸ் தெரியும். ஸோ மற்றது எல்லாமே சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். இது உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 2.1ல 8th சம்மு, 2.2ல 5th சம்மு, 2.3ல 5th சம், 8th சம், 9th சம்மு, 2.4ல 6th சம்மு, 2.5ல 7th சம், 11th சம்மு, 12th சம்மு, 2.6ல 6th சம், 7th சம்மு, அப்புறம் 9, 10, 11, 12. 2.7ல 6th சம், 9th சம், 12th சம், 2.8ல 5th சம், 6th சம், 10th சம், 2.9ல 6th அண்ட் 7th சம். இது செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் கொடுத்துருக்கேன், சரியா. அது வரைக்கும் தான் உங்களுக்கு போர்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.3, 3.4, 3.7ல இருந்து 3.11 வரைக்கும், அப்புறம் 3.18, 3.20, 21, 22. எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா 3.1ல 3rd சம், 5th சம்மு, 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல 3rd அண்ட் 4th சப்டிவிஷன், 3.5ல 4th அண்ட் 5th சம்மு, 3.6ல 4th சம்ல இருந்து 7th சம் வரைக்கும், அதாவது 4th, 5th, 6th, 7th, 3.7ல செகண்ட் சம், 3.8ல செகண்ட் அண்ட் 3rd சம், சரியா. இது வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல. ஃபோர்த் சாப்டர்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.1 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, அது மட்டும் கேட்பாங்க. பட் இருந்தாலும் இதையும் பார்த்துக்கிறேங்க 5 மார்க்கில். எக்ஸாம்பிள் 4.9, எக்ஸசைஸ் 4.1ல 4th அண்ட் 9th சம், சரியா. இது வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த 4 சாப்டர்ல. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மி தான். எக்ஸாம்பிள் 1.2, 1.15, 1.20 அண்ட் 1.22. எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் அண்ட் 3rd சம்ம, 1.2ல செகண்ட் அண்ட் 3rd சம்ம, 1.3ல 5th அண்ட் 8th சம்ம, 1.4ல 3 அண்ட் 10, 1.5ல 3rd சம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.3, 2.4, 2.6, 2.10, 2.15, 2.18,
அப்புறம் 21 26 27 35 42 47 then 48 49 and 58 இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆனது. எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா 2.1ல செகண்ட் அண்ட் 10th சம், 2.2ல 4th and 9th சம், 2.3ல 7th சம், 2.5ல 4th சம்ல இருந்து 10th சம் வரைக்கும், 2.7ல 3 4 8, 2.8ல 9th சம், 2.9ல 3rd சம். சரியா? அப்புறம் தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.14 16 19 எக்ஸசைஸ்ல 3.5ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம், 3.7ல ஃபர்ஸ்ட் சம். ஃபோர்த் சாப்டர்ல பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 4.1 4.2 4.3 4.4 அண்ட் 4.8 எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் எய்த் சம். சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆயிடலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன்ல. சரியா? இதை தாண்டி வேற ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறது ரொம்ப ரேர் தான். அப்படியே கேட்டாலும் நீங்க சாய்ஸ்ல விட்டுட்டு எழுதிடலாம். ஈவன் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கு இதுல இருந்து கேட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த மாடல்ல உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுல ஒரு ப்ராப்ளம் கூட ஸ்கிப் பண்ணாம எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நீங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த 10th மேத்ஸ்க்கான ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்டுடைய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். சரியா? ஒரு டிஸ்ட்ரிக்டினுடையது. இப்போ அதில் எப்படி நம்ம கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க் ஒரு 7 கொஷின்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதே இது வந்து நமக்கு தமிழ் மீடியத்தினுடைய கொஷின் பேப்பர். அதே கொஷின் பேப்பர்னுடைய தமிழ் மீடியம் சேம் டிஸ்ட்ரிக்டோடது. ஓகேவா? இதே கொஷின் பேப்பர் அப்படியே வரும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 கேட்டிருக்காங்க. அதில் கொஷின் நம்பர் 14 வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 × 2 10 மார்க்ஸ், 10 மார்க்குக்கு 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் 14வது கேள்வி வந்து கட்டாய வினா. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் 7 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 கேட்டிருக்காங்க. இதில் கொஷின் நம்பர் 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்க. அதனுடைய தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 5 கொஷின் 7 கொடுத்து 5 கேட்டிருக்காங்க. இந்த 5ல் கொஷின் நம்பர் 21 வந்து உங்களுக்கு கட்டாய வினா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 கொஷினில் ஏதாவது 4 கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 8 மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு இது மட்டும் இருக்கும், சிமிலர் ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் மட்டும் இந்த மிட்டம்க்கு வரும். சரியா? ஸோ அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் 4th யூனிட்ல இருக்கக்கூடிய சிமிலர் ட்ரையாங்கிளை நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு 8 மார்க் கேள்வியில் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருஷம் கொஷினும் இருக்கும். கண்டிப்பாக நல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 100க்கு 90 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் எல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கிரியேட்டிவ் கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.